ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் வெண்டைக்காவை இந்த மாதிரி தலைப்பகுதியும் வால் பகுதியும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வெண்டைக்காவை இந்த மாதிரி குருவலாக வெட்டிக்கோங்க. சின்னதாட்டு ரவுண்ட் ரவுண்டாகவும் வெட்டலாம், இல்லை நாளாக போட்டும் நீங்கள் வெட்டிக்கலாம். நான் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அது காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த நூல் விடுற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் போகும், அது வராது. கைவிடாமல் கிளறணும். நம்ம அப்படியே போட்டுட்டோன்னா ரொம்ப நூலாக விடுற மாதிரி ஒரு மாதிரி இந்த கொலன்னு ஆயிரும் வெண்டைக்காய். அதுதான் இந்த மாதிரி 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா இன்னொரு 2 நிமிஷம் அப்படியே போட்டு திரும்ப வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணுங்க. கடைசியாக தான் எப்போவுமே உப்பு சேர்க்கணும், எந்த காயாக இருந்தாலும். அதே மாதிரி காயை 3/4 பதத்துக்கு மேலே நீங்கள் வேக வைக்கவே கூடாது. அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபுல்லாக வேக வச்சிட்டிங்கன்னா அந்த கலரும் மாறிடும், அதே நேரத்தில் நல்லா குழஞ்ச மாதிரி ஒரு மாதிரியாக போயிடும், சத்தும் கிடைக்காது. இந்த மாதிரி செஞ்சால் உதிரியாக வரும், கலரும் மாறாது, டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ தயாராகிட்டு வெண்டைக்காய் பொரியல். இப்போ சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.